வணக்கம். திமுக அரசின் நடவடிக்கை மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அவர் பேசும்போது விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் அரசு மீதும் காவல்துறை மீதும் தவறில்லை என்று கூறியுள்ளார். பாதுகாப்பு பணியில் 606 போலீசாரை விடதான் முதல்வர் கூறியுள்ளார். ஆனால் ஏடிஜிபி டேவிட்சன் 500 பேர் பண்ணி என்று தெரிவித்துள்ளார். முன்னுக்கு பின் முரணான தகவலை கூறுவது கண்டிக்கத்தக்கது. சிபிஐக்கு ஒத்துழைப்பு வழங்கி உண்மை குற்றவாளியை கண்டறிய தமிழக அரசு உதவ வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ பென்ட்ரைவு காகிதமெல்லாம் எரிச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. சிபிஐ கிடைக்கூடாதுன்னு. அதையும் கண்டுபிடிச்சிடுவாங்க, பார்ப்போம். கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் என்பது சிபிஐ விசாரணை தெரிய வரும். நிகழ்ச்சி நடத்தவர்கள் பொறுப்பு உள்ளது. ஆனால் அவர்கள் மீது மட்டும்தான் தவறு என்று கூறி நாங்கள் எதிர்க்கிறோம். 41 பேர் உயிரிழந்த பின்னர் ஒரு அரசு அதிகாரி மீது கூட ஏன் தமிழக நடவடிக்கை எடுக்கவில்லை? எடுத்திருக்குமா இல்லையா? சென்னையில் சாலையில் நடந்த மோதல் சம்பவத்துக்கு அண்ணாமலை தான் காரணம் என்று திருமாவளவன் கூறியிருக்கார். அப்போது நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும். நான் காவல்துறை பணியிடவும் பல ரவுடியில் கையாண்டவன். மிரட்டல் உருட்டில் என்னிடம் ஈடுபடாது. விசாகப்பட்டினம் சதுர அடி $15 மில்லியன் மதிப்பில் கூகுள் நிறுவனத்தை தொடங்குறாரு. இங்கே டிஆர் ராஜா கம்பி கட்டியிருக்கார் மந்திரி. திமுக நடவடிக்கை 2026 நடைபெறும் தேர்தலில் மக்கள் நல்ல தீர்வு கொடுப்பான்ட்டாரு. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இந்த அண்ணாமலை கட்சி தொடங்குவான்னு சொன்னதில் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அன்பு கூட்டம் சொல்லி ஏதோ கட்சி கொடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து யார் அது மாதிரி பண்ணாங்க. அதாவது குடும்ப சம்பந்த நலனை அக்கறை காட்டுங்க. இதெல்லாம் வருங்காலத்தில் எப்போதைக்கு தவிர்த்துருங்க. சுவர் இருந்தால் சித்திரம் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறியிருக்கார். இந்த மாதிரி எதுவும் ஈடுபட வேண்டாம் இத்தகைய செயல்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அன்பெல்லாம் காட்டுறதுக்கு நன்றி, ஆனால் உங்கள் கடமையை செய்யுங்க. இந்த மாதிரி யாரும் குறிப்பிட்டு இந்த மாதிரி இதில் ஈடுபடாதீங்கன்னு இருக்காரு. அப்போது அதுக்கு இப்போ போய் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். அது சொன்னதில் தான் நிறைய பேர் இந்த அன்பு கூட்டம் அதுன்னு ஏதோ கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சம்மந்தமானதுக்கு சொல்லிட்டாரு. ஸோ கரூர் எப்போ சிபிஐ எடுத்து கரெக்டாக களமாடி வழியில் வருதோ அன்னியோட திமுக காலி. ஏன்னா அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க கோர்ட்டு தான் சொல்லணும், நம்ம யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் இருக்க நிறையா பேசியிருக்கிறோம். அந்த இடத்துக்கு ஏன் கொடுத்தாங்க பல பேர் கேட்குறதா புது சூழ்நிலை விசாரிப்பாங்க, என்னன்றதை பார்க்கலாம். நன்றி.